இந்த வீடுகள்லாம் இடிக்கப்படுறதுங்கிறது சென்னையில இருக்கக்கூடிய இந்த அனகாபுத்தூர் அப்படிங்கிற பகுதியில தான். சென்னையில தான் ஒட்டுமொத்த அரசியல் கட்சி வச்சு நடத்துகிற எல்லா தலைவர்மார்களும் அங்கே தான் இருக்கிறாங்க. ஒரு தலைநகரில் இப்படி ஒரு துன்பகரமான விஷயம் நடக்குது. அந்த மக்கள் தவிச்சு போய் நிற்கிறான். ஒரு 8 கார் எடுத்தா போய் பார்த்துட்டு வந்துடலாம். எல்லா தலைவர்களும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்தா ஆளுங்கட்சியை இந்த விஷயத்தை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்திடலாம், மக்களை காப்பாற்றிடலாம், அவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வர்றதை தடுத்துக்கலாம். உண்மையிலேயே அரசியலை மக்கள் சேவை பணியாக நினச்சி பண்ணுறதா இருந்தால் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக திரண்டு வந்து மக்களோட நின்றுப்பாங்க. இந்த ஆளுங்கட்சியும் இதிலிருந்து பின்வாங்கியிருக்கோம். ஆனால் இதை செய்யலையே எடப்பாடி பழனிசாமி, இதை செய்யலையே விஜய். புதுசாக கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்கிறாரு, மாற்று அரசியல் அப்படின்னு பேசுகிறாரு. மற்ற அரசியல் தலைவர்கள், எத்தனை தலைவர்கள், இந்த சில்லற கட்சிகள் அங்கே போய் திமுக கூட்டணியில் இருக்குதே, அது ஒன்று கேட்கலையே இந்த அநியாயத்தை. பிஜேபி, காங்கிரஸ் எந்த கட்சியும் கேட்கல. ஆனால் ஒரே ஒரு கட்சி தான் கேட்குது, நாம் தமிழர் கட்சி கேட்குதுன்னா அப்போ அந்த கட்சிக்கு தான் மக்கள் வலிமை கொடுக்கணும். மக்கள் போராட்டத்தில் கூட நிற்கிற கட்சிக்கு ஓட்டு போடாமல், மக்கள் கஷ்டப்படும் போது துணை நிற்கக்கூடிய ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்காம மீண்டும் மீண்டும் கேவலம் துட்டு தராங்கிறதுக்காக காசை வாங்கிட்டு வாக்கை செலுத்தணும்னா எவ்வளோ பெரிய துயரத்தை மக்கள் சந்திக்கிறாங்கிறதுக்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டு.